சார் அவரை பத்தி நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதோட பாண்டேட் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கு. நானும் அவனும் அவன் இல்லாத இடங்கள்ல அவனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கேன். நானும் அவனும் இருந்தேன், என்னை அவன் கழுவி ஊற்றுவான், அவனை நான் கழுவி ஊற்றுவேன். அப்படி தான் நாங்கள் பழக்கம். அப்படி என்னதான் கழுவி ஊற்றுவீங்க சொல்லுங்களேன். கொஞ்சம் இங்கே ஊற்றுங்களேன். 25 வயசு வரைக்குமான ஒரு பெரிய கேங், ஒரு 40-45 பேர் இருப்போம் மாறி மாறி. எந்நேரம் 10 பேர் இருப்பாங்க. காலைல டீ குடிக்கிறது நாங்கள் 2 மணி நேரம் குடிப்போம். டீ குடிக்க அசம்பிள் ஆகிட்டோம் 2 மணி நேரம் வண்டி ஓடிட்டு இருக்கோம். அது மாதிரி வந்து ஓடிட்டே இருக்கிறது மாதிரி. வெளியூர் நண்பர்கள்லாம் நிறைய உள்ள வந்திருக்காங்க. எங்களுக்கு நார்கோயில் நண்பர்கள் வந்து வெளியூர் பல நண்பர்கள் உள்ள வந்திருக்காங்க. ஸோ எங்கள் கேங் வந்து அது பெருசாகிட்டே போகும். எல்லாருமே இந்த மரியாதை, அந்தஸ்து, ஸ்தானம் அதெல்லாம் பார்க்கல. ஒன்லி அவரையே வாயடைக்க வைக்கக்கூடிய உங்க நண்பர் கூட்டத்துல அந்த கேங்ல அப்ப யாரு? அவனை வாயடைக்கிறதுக்கு அவன் மனைவியால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. ஒரு செலிபிரிட்டி லெவலில் வந்துட்டாரு. ஸோ தனக்குன்னு ஒரு கெத்து, தனக்குன்னு ஒரு ஸ்டைலு கிடையவே கிடையாது. நானும் அவரும் நிறைய கோலப்போட்டிக்கெல்லாம் போய் பெண்கள் கோலம் போடுறதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஒரே ஒரு போட்டோ சார் பார்த்துடலாம். நான் வந்து மைக்கோட எப்பயுமே மைக்கோட இருப்பாங்க. அவர் தான் எப்பயுமே மைக்கோட இருப்பார்ல, அவர் தான் ரங்கராஜ் பாண்டே. மைக் மோகனுக்கு அப்புறம் அதிக மைக்கு பாண்டிட்டு எல்லாருக்குள்ளயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சைல்டிஷ் பிஹேவியர் அப்படின்னா என்ன சொல்றீங்க? மாப்பிள்ள அடிச்சு கேட்பாங்க, சொல்லிடாத. அவரை பார்க்கறதுக்கே குழந்தைய தானே இருக்காரு. என்ன வேணும்? அவங்க அண்ணன் மேலே ரொம்ப பாசம் எனக்கு. அவங்க அண்ணனோட இழப்பு வந்து அவனால் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு வருத்தத்துக்கு. மற்ற எல்லாத்தையுமே அவன் வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவான். ரொம்ப மெச்சூர்னா நம்ம கலங்கி நிற்கிற இடத்துல அவன் நின்று அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சரி பண்ணுவான். ரெண்டு பேருமே நான் அண்ணன் தான் சொல்லுவேன். இவனும் நான் அண்ணன் சொல்ல மாட்டேன், வாடா போடா தான் சொல்லுவேன். 2 வயசு மூத்தா இருந்தாலும் 2.5 வயசு தாங்கனால ரொம்ப அண்ணன். ஸோ வந்து வி வேர் ஆல்மோஸ்ட் லைக் எ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சொன்ன அந்த பெரிய கேங் சொன்னேன்ல, அதில் அவனும் ஒருத்தன். ஸோ நாங்கள் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் அவனுடைய சர்க்கிள். நம்ம வந்து வி வேர் ஸோ க்ளோஸ். பட் வந்து ஒரு பெரிய அவருடைய 29 வயசில் அவர் இறந்துட்டார். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஈடு செய்ய முடியாத. Elections 2026 Pandey's point of view. Title sponsor the Chennai Silks. Let the celebrations begin. CALS for your solar solutions. CALS Renewable Energy India Private Limited. Attica Gold Company. Attica, India's #1 trusted gold buyers. We release pledge gold instant cash payment. Presta Women's Wear Anaithilum Besta. Presta Innerwear Leggings and Nighties. Supported by Arabian Garden, a seafood restaurant. Velamal Nexus. Powered by Darling AC Tiruvizha. இந்தியாவிலேயே குறைந்த மாத தவணையில் ஏசி. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபுட் பார்ட்னர் அறுசுவை அரசு. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி. பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் சின்ஸ் 1892. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க சார் உங்களோட நண்பர்களை. நண்பர்கள்னு கூட சொல்ல முடியாது, அதான் மதிப்பு மிக்கவர்கள் வேறு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை வந்து நான் வந்து நண்பர்கள் லிஸ்ட்டில் வாடா போடா லிஸ்ட்டில் வச்சுருப்பேன். பாஸ்கர் பாபு வந்து பத்திரிகை துறையில் என்னுடைய வளர்ச்சியை டே 1லேருந்து பார்த்தவர். அவர் எங்களுக்கு சீனியர் ரிப்போர்ட்டராக இருந்தபோது நான் வந்து ஜூனியர் ரிப்போர்ட்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சீஃப் ரிப்போர்ட்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எடிட்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவர் ரிட்டையரில் ஆகிட்டார். நான் அவர் விட மாட்டேன், அவரை கூடவே வச்சுக்கிட்டு சும்மா வந்துருப்பாங்க வந்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு நலம் விரும்பி யாரையுமே ஒரு வார்த்தை கூட நீங்கள் அவருக்கு எதிராக செயல்பட்டால் கூட சரி ஏதோ கெட்ட புத்தி அப்படி செயல்படுறாங்க போல அப்படி நினச்சி கிளம்பிடுவார். எல்லா ஆஃபீஸ்லேயும் பாலிடிக்ஸ் இருக்கும், அவர் எந்த பாலிடிக்ஸ்லையும் போக மாட்டார். பாலிடிக்ஸில் மாஸ்டர். தமிழ்நாட்டில் எந்த வருஷம் என்ன நடந்துச்சுங்கிறது அப்படியே லெஃப்ட்டில் ஃபுல்லாக சொல்லுவார். வாழ்க்கையிலே முதல் முறை இப்போ தான் கையில் மைக்கு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு மைக்கு கையில் முடிச்சதே கிடையாது. நீங்கள் சொல்லி ஏமாற்றி கூட்டு விட்டீங்க போல. இப்போ மைக்கு கொடுக்க மாட்டே கொடுத்துட்டே இருக்கிறார் வந்து பாஸ்கர் பாபு. இவன் பொன்னப்பன் என்கிற பாலாஜி. சில ஒரு எங்கள் செட்லேயே சில நண்பர்கள் பாலாஜி சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பொன்னப்பன் சொல்லுவோம். என்னுடைய ஸ்கூல் மேட், ரொம்ப சைல்ட்ஹுட்டில் ஸ்ரீவிழுத்தூருடைய அவங்களுடைய அம்மாவுடைய ஊர். அங்கேருந்து ரொம்ப காலமாக நமக்கு பழக்கம். இன்றைக்கு வரைக்கும் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காலையில் பேசின தேர் திருவிழாக்கு நாங்கள் வந்து ஊர் போகிறோம். அதில் வந்து முக்கியமான நண்பர்கள். அது வந்து நம்முடைய சைல்டுஹுட் வந்து வாடா போடா ஃப்ரெண்டு. ராஜேஷ்குனால வாடா போடா சொல்ல முடியாது. அவரும் சென்னைக்கு வருவார், உங்கள் வீட்டமாக சென்னைக்கு வருவாங்க. அவரும் என்னுடைய கலீகாக இருந்து ரொம்ப நல்ல நண்பராக அவர். இவருமே வந்து என்னுடைய காலைக்கு எதிர்காலத்துலேருந்து நான் வந்து தினமலரில் முதல்ல ஜாயின் பண்ணி இமிடியேட்டாக ஸ்விட்ச் டு காலைக்கு. அது அவங்களுடைய குரூப் தான். அங்கே எனக்கு காலைக்கில் எனக்கு அறிமுகமானார். 99 வாக்கில் நம்ம அறிமுகமானார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பு தொடருது. அவரும் பல கம்பெனி மாறிட்டார், நானும் பல கம்பெனி மாறிட்டேன். நாங்கள் எங்கள் கம்பெனியை மட்டும் மாற்றல, அது மட்டும் மாற ஒரு ஓடிட்டு இருக்கு. ஆமாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான அந்த நல்ல நட்பு கிட்ட எனக்கு ஒரு வார்த்தை கேட்கணும்னு ஆசை சார். சார் நீங்கள் மைக்கே பிடிச்சதுலன்னு சொன்னாங்க, அப்போ நான் உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ இது ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக இருக்கட்டும் கலாட்டால இருந்து. சார் ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு விஷயமோ ரங்கராஜ் பாண்டே சார் அவர்களை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன சொல்வீங்க சார்? அவரை பற்றி நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதோட பாண்டேட் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கு. பிடிக்காத விஷயம் என்ன சார் பாண்டே சார்? இல்லை, அவர் வந்து ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னா அவரை வந்து விடுவாங்க தினமலரில்.
எனக்கு தெரிய ஒரு ஒரு தடவை ஒரு டைரக்டர்ஸ் எல்லாம் பாரதி ராஜாலேருந்து பாலா எல்லா டைரக்டர்ஸும் வந்திருந்தாங்க ஒரு இஷ்யூ நியூஸ் போட்டதில். அப்போ வந்து இவர் தான் அனுப்பிச்சாங்க. இவர் பேசினார், ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்பார். அவங்க வந்து உன்கிட்ட பேச ஜெயிக்க முடியாதுட்டு போயிட்டாங்க கிளம்பி, அவ்வளோதான். அதே மாதிரி அப்படி சொல்ல, பட் அவங்க கன்வின்ஸ் ஆகி போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு தடவை இஸ்லாமிய அமைப்பு மண்ணடியிலேருந்து வந்திருந்தாங்க. ஒரு நிர்வாகிகள் நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஒரு டென்ஸ் சுச்சுவேஷன், இவர் தான் பேச அனுப்பிச்சாங்க. பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சார். சில நாட்கள்லேயே இவரை கூப்பிட்டு அவங்க ஆனர் பண்ணி மண்ணடியில் ஒரு நிகழ்ச்சி வச்சு ஆனர் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த மாதிரி யாரையும் பேசியே கன்வின்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, பிரச்சனைன்னு வந்ததுன்னா பாண்டே சார் இருந்தால் போதும், அது சரியாயிடும், சுலபமாயிடும். ஆமாம், அந்த மாதிரி தான் ஆஃபீஸ்லேயே அவரை அனுப்பிச்சி விட்ருவாங்க, நீ போய் டீல் பண்ணணும் அந்த மாதிரி. ஓகே ஓகே, பொன்னப்பன் சார் நீங்கள் சொல்லுங்கள். வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சார் சொன்னாங்க. அண்ட் காலையில் வந்து அந்த ரூம்மேட் கதைகள்லாம் பேசும்போது சொன்னாங்க, ஒரு மணியன் அது எங்கே போகும்னு தெரியாது, யார் போட்டுப்பாங்கன்னு தெரியாதுங்கிற அளவுக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கீங்க. சில இன்சிடென்ட்ஸ் அந்த ரூம்மேட் கதைகளில் சொல்லுங்களேன். பூவோட சேர்ந்த நாரம் உனக்குன்ற மாதிரி பாண்டேனால இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன். அதுக்கு கலட்டாக்கு ரொம்ப நன்றி. பெரிய கோடீஸ்வரர் மல்டி மில்லியனர், அவர் சும்மா வந்து ஆமாம் ஆமாம், அது வந்து ரொம்ப அற்புதமான தொழில் இது வருவேன். அதனால் பாண்டேனால இங்கே இருக்கிறதுல கலாட்டா என்னை கூப்பிட்டதில் ரொம்ப சந்தோஷம். நானும் அவனும் அவன் இல்லாத இடங்கள்ல அவனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கேன். நானும் அவனும் இருந்தேன், என்னை அவன் கழுவி ஊற்றுவான், அவனை நான் கழுவி ஊற்றுவேன். அப்படி தான் நாங்கள் பழக்கம். அப்படி என்னதான் கழுவி ஊற்றுவீங்க சொல்லுங்களேன். கொஞ்சம் இங்கே ஊற்றுங்களேன். இப்போ திடீர்னு அவன் முன்னாடி அவனை பெருமையாக பேசணும்னு சொன்னால் கொஞ்சம் சிரமம் இல்லை, கொஞ்சம் செலவாகும். அது அப்படி தான் இருக்குது. நண்பர்கள் மத்தியில் வந்து அம்மா முன்னாடி அதிமுக அமைச்சர் மாதிரி இருப்பான் அவன். ரொம்ப பவ்யமாக தன்னை யாரும் வளர்ந்துட்டோன்னு யாரும் நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப மட்டையாக மடிஞ்சு நண்பர்கள் மத்தியில் இருப்பான். அது வந்து அந்த கேரக்டர் யாருக்கும் வராது. எல்லா இடத்துலையும் தன்னை கம்மி பண்ணிகிட்டே இருப்பான். நாங்கள் இடையே அவ்வளோ ஒர்த்து கிடையாதுடா அப்படின்னா கூட நம்ப மாட்டான், செய்ய மாட்டான். ரொம்ப தன்னை குறைச்சி இது பண்ணிப்பான். அதே மாதிரி நம்ம ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பன்ன்ற மாதிரி அவங்ககிட்ட அதே லவ் அதே நட்பு அதை அப்படியே கொடுப்பான். அது வந்து அவனோட சிறப்பு. நான் ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன மரியாதை எனக்கு என்ன இருக்கோ அதே அவங்களுக்கும் கொடுப்பான். எந்த இடத்துலையும் அவங்கள கம்மி பண்ணிக்க மாட்டான். ஒரு சபையில் இருந்தால் அந்த சபையில் இருக்க எல்லாரையும் ஒரே மாதிரி அவங்கள கேர் எடுத்துக்கிறதாகட்டும். நாங்கள் இப்போ வருஷம் ஊருக்கு போகிறோம், தேருக்கு போகிறோன்னா அத்தனை பேரையும் வந்தவங்க அத்தனை பேரையும் எல்லாரையும் கேர் எடுத்துக்கிறது, எல்லாரையும் மாறி நாங்கள் ஒரு 4-5 இடத்துல தங்கியிருக்கோன்னா 4-5 இடமும் போய் எல்லாரையும் பார்க்க எல்லாரையும் பேச. ஏன்னா எந்த இடத்துலையும் பாண்டே வளர்ந்துட்டான் நம்மளை வந்து கண்டுக்கல அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடக்கூடாதுன்னு சப்கான்ஷியஸில் இருக்குமான்னு தெரியல. பட் அவனோட கேரக்டர் அது. ஓகே, நிஜமாவே வந்து ஒரு ஹம்பிள் பர்சனாலிட்டியாக ரொம்ப எனக்கு இது கேட்கணும் சார். ஏன்னா இப்போ பாண்டே சார் பேச்சுக்கு முன்னாடி எல்லாருமே வாயடிச்சு தான் போயிடுவோம் இல்லைங்களா? ஆனால் அவரையே வாயடைக்க வைக்கக்கூடிய உங்க நண்பர் கூட்டத்தில் அந்த கேங்ல அப்போ யார் இருந்தாங்க? அவனை வாயடைக்கிறதுக்கு அவன் மனைவியால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. எங்க யாராலையும் அதை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ அவங்க நல்லா பேசுவாங்கன்னு வேற சார் சொல்லியிருந்தாங்க, நல்ல கான்வர்சேஷனல்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக பேசுவாங்க. அவங்ககிட்ட இருந்து கொஞ்சோண்டு கற்றுக்கிட்டு தான் இப்போ உங்க முன்னாடி அவன் எஸ்டாப்ளிஷ். நானே அவ்வளோதான் பேசியிருக்கேன், அவங்ககிட்ட கற்றுக்கிட்டான். உடனே தான் சொல்கிறேன், நீங்களே அவங்க கிட்ட தான் கற்றுக்கிட்டீங்களா? அவரு தான் சொல்கிறாரு, அவனை தான் சொல்கிறேன். அவனே அவங்ககிட்ட இருந்து கொஞ்சோண்டு கற்றுக்கிட்டு வந்து இப்போ உங்க முன்னாடி பேசிகிட்டு இருக்கான். ஓகே சார், இந்த 2 AM buddiesனு சொல்லுவாங்கல்ல, அந்த மிட் நைட் கால் பண்ணி சில நேரங்களில் புலம்புறதோ இல்லை சில விஷயங்களை வந்து ஒரு சிலர்கிட்ட தான் மனசு விட்டு பேச முடியும். பொன்னப்பன் சார் வந்து அந்த 2 AM buddyயான்னு கேட்கணும்னு ஆசை. கண்டிப்பாக மனசு விட்டு பேசுகிற நிறைய இருக்குது, ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. சார் இப்படி சொன்னால் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? ஒரு நட்பு கதை கேட்கலாம்னு பார்த்தா இல்லை, அது மனசு விட்டு பேசணுன்றதுக்காக தானே தனியாக பேசுகிறான். இல்லைன்னா தான் அது கேட்குறீங்க. பாண்டே பொறுத்தளவு அவன் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி, எதுவுமே மறைக்க மாட்டான். நீங்கள் பார்த்துருப்பீங்க அவனோட பேட்டி எல்லாத்துலேயும். லவ் மேரேஜ்லேருந்து அவன் பத்திரிகை பிரதி நடத்தினதுலேருந்து கையெழுத்து பிரதி நடத்தினதுலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் என்னெல்லாம் பண்ணனா அத்தனையுமே எல்லா மீட்டிங்லேயுமே பேசி முடிச்சுப்பான். அதனால் நேற்று கூட அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏதாவது அவரை பற்றி சொல்லாதது வெளியில் தெரியாதது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு. வெளியே தெரியாதுன்னு எது இருக்கோ அதை வெளியே தெரியக்கூடாது.
எப்படி சார் இது? இப்படி பூரா தத்துவமா பேசுவோம் ஆ, பாத்தீங்க. அதான் எனக்கு தெரியலையே. அது வெளியில சொல்ல முடியாதுதான், வெளில தெரியாது. இது எனக்கு கீதாச்சாரம் கேக்குற மாதிரி எது நடந்ததோ அது நன்றாக அதேதான், எது வெளியே தெரியலையோ அது தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. மற்றபடி எல்லாமே அவனை பற்றி ஒரு லவ் மேரேஜ் பற்றி எல்லா மீட்டிங்லேயும் சொல்லிட்டான். ஒய்ஃபை பற்றி எல்லா சார், மீட்டிங்லையும் அந்த பேசிட்டான். லவ் மேரேஜ் பத்தி கேட்கும்போது கூட அவர் சொல்லியிருந்தாரு, மிக கண்ணியமான ஒரு அவர் சொல்ல அந்த காதலையே வந்து நம்ம கேட்கும்போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு காதல் அப்படிங்கிறதே அவர் சொல்லும்போது ரொம்ப புரிஞ்சுது. இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா பத்திரிகை துறையில எந்நேரம் பிஸியா இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த பக்கம் எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் உண்டு இல்லையா? இவங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க பார்த்து வியந்த ஏதாவது ஒரு விஷயம், நீங்க அடோர் பண்ற ஒரு குவாலிட்டினா என்னவாக இருக்கும்? இல்லை இது அவங்க வந்து ஸ்கூல் லவ் அவங்க, அதனால ஆமா, அவனை கூட்டு போயில நான் காதல் பண்ணல. காதல் ஏதாவது பண்ண ஷேர் பண்ணிருப்பீங்கல்ல சார், திருமணம் ஆன பிறகும் கூட அது அவனோட தனிப்பட்ட கடுமையான உழைப்பு. அது அதில் நம்ம யாரும் தனிப்பட்ட கடுமையான உழைப்பு. அதில் நாங்கள் யாரும் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல பங்களிக்கல. பங்களிக்கல. நாங்கள் அந்த கிரெடிட் எடுத்துக்கவும் முடியாது. திட்டுனாலும் எங்களை சொல்லாதீங்க, பாராட்டினா எங்களை சொல்லாதீங்க, இதுதான் அவ்வளவுதான். ஓகே ஓகே, நைஸ் நைஸ். சார் நீங்க சொல்லுங்களேன், பொன்னப்பன் சார் வந்து சொன்னாங்க நீங்க அந்த இயல்பு மாறாம அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நட்பு சிலர் மெயின்டைன் பண்ண முடியாது, இவ்வளவு பிஸியா இருக்கிற ஒரு நபர். நண்பர்களுக்குள்ள நீங்க வந்து அது ஒரு பெருந்தன்மையே கிடையாது. அவன் சொல்றான், நீங்க கேட்டீங்கன்னால நான் சொன்னல, நாங்க வந்து ஆக்சுவலா கேட்டுக்கிட்டு பாராட்டிக்க மாட்டோம், வாடாதான் போடாதான். என்னை புதுசா பாக்குற நிறைய பேர் வந்து பாண்டே சார் வந்து இவ்வளவு எளிமையா இருக்கிறாரா, நம்ம வந்து பழகிறாரான்னு சொல்லி சொல்லுவாங்க. கீழே உட்காந்துருக்காரு, நண்பர்களுக்கு சாப்பாடு போடுறாரு. அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எல்லாரும் பண்றது தானே, அது ஒன்றுமே குழப்பமே இல்லையே. டாஸ்மாக்ல வேலை பார்க்குற ஒரு நண்பர் எங்களுக்கு நண்பராக இருக்கிறார். டாஸ்மாக்ல வேலை பார்க்குற நண்பர் எங்களுடைய கேங்கில் இருக்கிறார். அவ்வளோதான். அது நீ எங்கே இருந்தானே என்னவா இருந்தானே, அது வந்து ஊர் இருந்தான்னு சொன்னேன், மல்டி மில்லியனர் இருக்கிறாரு, பெரிய பெரிய நண்பர்கள் இருக்கிறாங்க, லாயர் இருக்கிறாரு, எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, அரசியல்வாதி இருக்கிறாரு. இதெல்லாம் அவர் ஒரு இடத்துல நாங்கள் நண்பர்களாக வந்துட்டு அங்கே நண்பர்கள் தான். அங்கே ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி பணக்காரன் ஏழை கிடையாது, நண்பன் வாடா மாப்பிள்ள போடா மாப்பிள்ள அப்படி தான் நாங்கள் இருந்திருக்கோம். அதில் வந்து பெரிய பெருமைக்குரிய விஷயமா நினைக்கல, அது வந்து அதெல்லாம் பெருமையா, அதெல்லாம் கடமை அப்படின்னு. சரி, உங்களுக்கு ஏதாவது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபன்னு ஒன்று ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் உங்களுடைய நேரம் வந்து முழுமையாக செய்தித்துறையிலே இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கேங் வந்து விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஜோக்கெல்லாம் நீங்கள் எழுதவே முடியாது, அவளை நோட் பண்ணவே முடியாது. அதை 24 கலாய்க்கிறதுனா இந்த கலாய்ப்பு கிடையாது. குடும்பத்தை கலாய்ப்பாங்க, அப்பா அம்மா கலாய்ப்பாங்க, வீட்டம்மா கலாய்ப்பாங்க, நம்மளை கலாய்ப்பாங்க, ஜாதியை கலாய்ப்பாங்க, புட்டை கலாய்ப்பாங்க, பேசுறதை கலாய்ப்பாங்க, எல்லாம் மாறி மாறி பயங்கரமாக கலாய்ச்சிடுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடையாது, எல்லாருமே இவரை நானோ மட்டும் இல்லை, இந்த ஏங்கே அப்படிப்பட்டது ரொம்ப ரொம்ப கலவைக்கெல்லாம் ஜாலியாக இருக்கும். எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருக்குது. எங்களில் வந்து ஒரு 65 வயசுலேருந்து 25 வயசு வரைக்குமான ஒரு பெரிய கேங், ஒரு 40-45 பேர் இருப்போம் மாறி மாறி. எந்நேரம் 10 பேர் இருப்பாங்க. காலைல டீ குடிக்கிறது நாங்கள் 2 மணி நேரம் குடிப்போம். டீ குடிக்க அசம்பிள் ஆகிட்டோம், 2 மணி நேரம் வண்டி ஓடிட்டு இருக்கோம். அது மாதிரி வந்து ஓடிட்டே இருக்கும். அது மாதிரி வெளியூர் நண்பர்கள்லாம் நிறையா உள்ளே வந்திருக்காங்க. எங்களுக்கு நார்கோயில் நண்பர்கள் வந்து வெளியூர் பல நண்பர்கள் உள்ள வந்திருக்காங்க. ஸோ எங்கள் கேங் வந்து அது பெருசாகிட்டே போகும். எல்லாருமே இந்த மரியாதை, அந்தஸ்து, ஸ்தானம் அதெல்லாம் பார்க்கல, ஒன்லி நட்பு. ஓகே சார். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு பாண்டே சார் அப்படின்னு சொல்லும்போது அவரோட பயணத்தில் மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனுபவம்? மறக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, அவர் கூட பழகுனதே எனக்கு மறக்க முடியாதது தான். ஏன்னா நான் ஆரம்ப 99லேருந்து அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் எப்படி பார்த்தனோ அதே பாண்டே தான் நான் இன்றைக்கி மட்டும் பார்க்குறேன். அன்றைக்கி ஒரு மாதிரி, இன்றைக்கி அவர் ஒரு செலிப்ரிட்டி லெவலில் வந்துட்டார். ஸோ தனக்குன்னு ஒரு கெத்து, தனக்குன்னு ஒரு ஸ்டைலு கிடையவே கிடையாது. நானும் ஒரு நிறைய கோலப் போட்டிக்கெல்லாம் போய் பெண்கள் கோலம் போடுறதெல்லாம் பார்த்துருக்குறோம். குழந்தைகளுக்கு வந்து ஓவிய போட்டி நடத்தி குழந்தைகள் ஓவிய போட்டிக்கெல்லாம் மார்க் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து காலைக்கீர் டேஸ்லேருந்து இதே வேலையை தெரிஞ்சு சொன்னாங்க நிறைய. ரொம்ப அதான் சொன்னேன், ரொம்ப அந்யோன்யமான பர்சன். இவர் கூட தான் பேசணும், இவங்க கூட பேசக்கூடாது. இவர் சீனியர் ரிப்போர்ட்டர், இவர் ஜூனியர் ரிப்போர்ட்டர், இல்லை இவர் சப் எடிட்டர், அந்த இதே பாகுபாடு கிடையாது. நம்ம லைன் வேறு, இவரோட லைன் வேறு. நம்ம ஒரே துறையில் இருந்தோம், ஒரே கம்பெனியில் இருந்தோம். ரொம்ப ரொம்ப கிரவுண்ட் டு எர்த், அதான் ஒரே வார்த்தை. ஓகே, கிரவுண்ட் டு எர்த். அவர் மார்க்கெட்டிங்கில் இருந்தார். வந்து அடுத்த ஆள் நாங்கள் நியூஸில் இருந்தோம், அவ்வளோதான். பட் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தோம். அப்படி அதாவது கம்பெனியில் தாண்டி ஒரு கலீக் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மாறாது. அவரும் சரி, அவங்களுடைய மேடம் சரி, எல்லாமே நாங்கள்லாம் வந்து ஒரு பயங்கரமாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நாங்கள் போயிட்டு வந்து அடுத்த பாப்பா கல்யாணம் வச்சிருக்காரு. ஸோ வந்து அதுக்கு வந்து நம்ம பாண்டியோட குத்து டான்ஸ் அப்படின்னு போடுங்க பத்திரிகை சொல்லியிருக்கேன். அது ஜாலிதார் நண்பர்கள் தானே. சரி, எப்பவுமே வந்து கான்ஃபிடென்ட்டான ஒரு மேடை இருந்ததுனாலும் சரி, ஒரு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஆளக்கூடிய ஆளுமையாகத்தான் எங்களுக்கு அவரை தெரியும். பட் இருந்தாலும் சில வல்னரபிள் சைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அவருக்குள்ளேயும் இந்த கல்லுக்குள் ஈரம் மாதிரி அவருக்கான ஒரு சில தருணங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? வல்னரபிள் சைடு ஆஃப் பாண்டே சார் பற்றி அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், அவங்க அண்ணன் மேலே ரொம்ப பாசம் அவனுக்கு. அவங்க அண்ணனோட இழப்பு வந்து அவனால் ஒரு ஈடு செய்ய முடியாத அளவுக்கு வருத்தத்தை கொடுக்கும். மற்ற எல்லாத்தையுமே அவன் வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவான். ரொம்ப மெச்சூர்னா நம்ம கலங்கி நிற்கிற இடத்துல அவன்
நின்று அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சரி பண்ணுவான். இந்த சார் சொன்ன மாதிரி கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அவனை மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அண்ணனோட இது வந்து அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஷேக் இருந்தது. அதில் கொஞ்சம் வெளிவர கொஞ்சம் கஷ்டம். ஓகே சார், நம்மளோட அக்கா பற்றி நம்ம காலையில் பேசணும், எல்டர் சிஸ்டர் பற்றி. உங்களுடைய பிரதருடைய பங்களிப்பு உங்களோட லைஃப்பில் அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் மொத்தம் 5 பேர். அதில் வந்து மூத்தது அக்கா, அதுக்கப்புறம் வந்து 3 அண்ணங்க. அதில் ஒரு அண்ணன் தான் எனக்கு நேர் மூத்தவர் தான் இறந்து போயிட்டார். 2002ல் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது வந்து எனக்கும் அவருக்கு 2.5 வயசு தான் வித்தியாசம். அதனால் வந்து ஹெல்மெட் அன்னைக்கு போடல. அவன் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் இல்லாமல் போகவே மாட்டான், ஹெல்மெட் இல்லாமல் போகவே மாட்டான், என்னைக்குமே போனதில்லை. அன்னைக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு கரெக்டாக 2002 பொங்கல் அன்னைக்கு நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரனா வர வழியில் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா ஒரு ஹெல்மெட் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டேன். எப்படின்னா ஹெல்மெட் இருந்தது பெட்ரோல் டேங்குக்கு போட்டு வச்சிருக்கான், அவனுக்கு போடல, அவ்வளோதான். ஹெட் இன்ஜுரி இல்லாதான். அதனால் நிறையா பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். 2.5 வயசு தான் வித்தியாசங்கனால நான் அவன் தலைமையில் தான் நான் சென்னைக்கு வந்தேன். ஸோ நிறைய விஷயங்களை சொல்லி தருவான். ஆட்டோக்காரங்கள்ட்ட எப்படி பேசணும், அப்போல்லாம் சூமோ கார் பயங்கர ஃபேமஸ். அப்போ வந்து டாடா சூமோ காரில் வந்தால் எப்படி பேசணும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நீ எப்படின்னு சொல்லணும், எப்படி கூப்பிடணும், அது மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களும் சென்னையில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தோம். நாங்கள் வந்து அண்ணன் தம்பி நாங்கள் பார்த்தே இல்லை. மூத்த அண்ணங்க 2 பேருமே நான் அண்ணன் தான் சொல்லுவேன். இவனை நான் அண்ணன் சொல்ல மாட்டேன், வாடா போடா தான் சொல்லுவேன். 2 வயசு மூத்தா இருந்தாலும் 2.5 வயசு தாங்கனால ரொம்ப அன்னிவனியம். ஸோ வந்து வி வேர் ஆல்மோஸ்ட் லைக் எ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சொன்ன அந்த பெரிய கேங் சொன்னேன்ல, அதில் அவனும் ஒருத்தன். ஸோ நாங்கள் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் அவனுடைய சர்க்கிள். நாங்கள் வந்து வி வேர் ஸோ க்ளோஸ். பட் வந்து ஒரு பெரிய அவருடைய 29 வயசில் அவர் இறந்துட்டார். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இன்னைக்கு இருந்தால் இன்னமும் நிறைய போத் காம்ப்ளிமெண்ட்ரியா நான் அவருக்கும் அவர் எனக்கும் இன்னும் பெரிய அளவு துணை இருந்திருக்கலாம். பட் வி லாஸ்ட் கிரேட். அவர் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு எஸ்பியா இருப்பார், போலீஸ் எஸ்பி. அவர் எஸ்ஐயா இருந்தாரு அப்போ. இந்த இவ்வளோ வருஷத்துல எஸ்பியா இருப்பார். அவள் பேட்ச் 96 பேட்ச். அவள் பேட்சில் இருக்கக்கூடிய எல்லாருமே எனக்கு பழக்கம் தான். எனக்கு வீராபுரம், அசோக் நகர் எல்லாமே எனக்கு பழக்கம் தான். அவங்க எல்லாருமே ஏசிடிசி ஆகிட்டே இருக்கிறாங்க வருஷம். அவர் வந்து டாப் 14 இருந்தால் அவரும் நேரம் ஆயிருப்பார். சென்னையில் நீங்கள் இருந்தபோது அவரோட கைடன்ஸ் தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ நிச்சயமாக உங்கள் மேலே ஒரு பயங்கரமான ஒரு ஹோப் வச்சுட்டு இருந்திருப்பாங்க அவங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுமையாக, அதாவது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பெயராக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பத்திரிகை துறையில் உங்கள் பெயர் அப்படிங்கிறது அதில் உச்சம் தான். அந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு நீங்கள் இடத்துக்கு வந்தபோது நிச்சயமாக நீங்கள் அவருடைய வார்த்தைகளை நினச்சி பார்த்துருந்துருப்பீங்க. அவர் அந்த மாதிரி ஏதாவது உங்களை அப்பவே கற்பனை பண்ணி பார்த்துருக்காங்களா? இப்போவே நான் அப்படி எங்கேயும் வந்துட்டு தான் நினைக்கல. அதனால் அப்பா அவர் எதுவும் வந்துட்டு தான் நினைக்கல. அவர் வந்து நானும் ஒருலாம் சண்டை போட்டிருக்கோம். உன்னை மாதிரி போலீஸ்காரங்களை பூரா நான் எப்படி எக்ஸ்போஸ் பண்ண பாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து உன்னை மாதிரி பத்திரிகைலாம் ஓகே அணைஞ்சிருக்கேன்னா சொல்லுவார். அது மாதிரி தான் அண்ணன் தம்பி தானே. நீங்கள் வந்து அங்கே வந்து மீடியா பர்சன், போலீஸ் பர்சன் கிடையாது. அங்கே அண்ணன் தம்பி அவ்வளோதான். ஸோ அவர் வந்து எங்களை ஊக்கப்படுத்திட்டே இருந்திருக்காரு. எப்படி எழுதணும், எப்படி பேசணும், டிக்ஷனரி அவர்கிட்ட நிறைய பழக்கங்கள்லாம் உண்டு. புதுசாக ஒரு ஆங்கில வார்த்தை கற்றுக்கிட்டாருன்னா அதை வந்து உடனே எழுதி வச்சுக்கிடுவார். அந்த வார்த்தையில் கற்றுக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோம். நான் எங்களை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சவர் தான், கவர்மெண்ட் எய்டு ஸ்கூலில் படிச்சவர் தான். ஆனால் இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி பார்த்தாரு. ஆஃபீஸர்ஸ்ட்டு பெரியவங்கள்லாம் எப்படி பழகணுங்கலாம் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அவர் வந்து ஒரு சுப்பீரியர் எப்படி பழகுவார்னு. ஸோ நான் ஒரு 10 பெரிய மனிதர்கள்ட்ட பழகுறேன்னா அது வந்து அவர் எப்படி பழகினாருங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. ஸோ நம்ம எப்படி ஹம்பிளாக இருக்கணும், எப்படி சிம்பிளாக இருக்கணும். வந்து உளவுத்துறையில் இருந்தவர் அவர். நிறைய தகவல் சொல்லணும், என்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டார். அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் தான், செல்ஃபோன்லாம் கிடையாது. அதனால் அவருக்கு ஒரு ஃபோன் வச்சுட்டு என்னை வெளியே போய் சொல்லிடுவார். நான் வெளியே போய் அதை ஒட்டுக்கிட்டு கேட்க பார்ப்பேன். அதெல்லாம் கேட்க மாட்டார். ரொம்ப காம்டா கூட பிறந்தவனாகவே இருந்தாலும் இன்டெலிஜென்ஸ் இஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ரொம்ப முக்கியமான பல கேஸ்களில் பின்னாடி இருந்தவர். அவர் நிறைய விஷயங்களை இன்புட் கொடுத்தவர். இன்னைக்கு ஜஸ்ட் இப்போ ரிட்டையர்ட் ஆன பல ஆஃபீஸர்களுக்கு வந்து ரொம்ப செல்லப்பிள்ளையாக இருந்தவர். நிறைய விஷயங்கள் ஆனால் என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டார். அது வந்து எது பப்ளிக்கில் தெரியுமோ அதை மட்டும் தான் ஷேர் பண்ணுவாரே தவிர அவர் எந்தெந்த மிஷனில் பின்னாடி இருந்தாலும் எனக்கு தெரியாது. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே அவர் இறந்த பிறகு தான் எனக்கு நிறைய பேர் தெரியும். அந்த மாதிரி வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளே வீடாக இருப்பார், அவ்வளோதான். எங்கள் மிஸ்ஸஸ்லாம் சொல்லுவாங்க நல்லா பார்த்து விடுவார், ரொம்ப உரிமை எடுப்பார். அதை சமைச்சு போடுன்னு சொல்லுவார். நான் என் முன்னாடி கேட்டதே இல்லை சமைச்சு போடுன்னு. அவர் கேட்பார் இன்னைக்கு இதை சமைன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ரொம்ப அதே மாதிரி ரொம்ப கேர் டேக்கராகவும் இருப்பார். ரொம்ப நைஸ் மேன். சார், உங்களுடைய வந்து குடும்பத்தில் ரொம்ப முக்கியமாக உங்கள் மேலே வந்து தனிப்புரியம் எல்லாருக்குமே இருந்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவங்களோட தந்தையார் வந்து மற்றவர்கள் எல்லாரும் பார்க்குறத விட உங்களை பார்க்கும்போது மட்டும் ஒரு பாடல் ஒன்று பாடுவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். அது எங்கள் அப்பா வந்து என் மேலே தான் கம்மியான பாசம் வச்சுருந்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் நீங்கள் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக ஒரு பாடல் அவர்னா அது வந்து பிற்காலங்களில் வயசான பிறகு ஏதோ வந்து பாவம் போன. அவர் சின்ன வயசில் எங்கள் பெரிய அண்ணன் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், 2வது அண்ணன் வந்து பேங்க் மேனேஜர், 3வது அண்ணன் வந்து போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அது எல்லாமே ரொம்ப பெருமை மிக்க விஷயங்கள். நான் வந்து ஒரு 27 வருஷமாக இன்னைக்கு உட்காந்துருக்கிறேன். ஸோ நம்ம ரொம்ப காலமாக 27 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் நான் வந்து உலகம் முழுக்க இருக்க ஒரு பத்திரிகையாளர் மாதிரி தான் இருந்தேன். அதனால் வெளியெல்லாம் தெரியாது. என்ன வேலை பார்க்குறேன்னா பத்திரிகையாளர் இருக்கேன். சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்பாங்க.
சரி பத்திரிக்கையாளர் இருக்கா, சரி சாப்பாடு கேட்ட போல அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. அதனால ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ எங்கள் அண்ணன் இறந்த பிறகு தான் அவருக்கு வந்து என் மேலே ஒரு விழுந்துருச்சு, இந்த பையனும் கொஞ்சம் கெட்டிக்காரன் தான் போல தெரியுது அப்படின்ட்டு. அதுக்கு மேலே வந்து நான் வீட்டுக்கு வந்த பிறகு வந்து ராஜா ஹிந்தியில் வந்து சொல்லுவார், ராஜா வந்துட்டான் मेरे அப்படின்னு. राजा आ गया ஆமாம், ராஜா ஆகியா, அது கொஞ்சம் ராகம் மாதிரி பாடுவார். ராஜா வந்துட்டான் என்ன ராகம்னா அது கொஞ்சம் ராகம் மாதிரி பாடுவார். அது நம்ம கொஞ்சம் குஷியாக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ வயசானவங்களுக்கு வந்து ஒரு பெருமை இருக்கும்ல, அப்பாவுக்கு வந்து ஒரு அதில் வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிறான் வச்சுக்கிறான் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். அப்பா வந்து கடைசி நாளில் எங்கள் கூட இருந்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம், அது ஒரு பெரிய பெருமை. ஓகே, ஒரே ஒரு போட்டோ சார் பார்த்துடலாம். பாஸ்கர் பாபு மாதிரி இருக்கு. இதுல இதுல சாரோட போட்டோஸ் இல்லைங்களா? இது சாரோட போட்டோஸ். இந்த போட்டோ முதல்ல இருந்தது. அப்புறம் நான் வந்து ஒல்லியா ரொம்ப சின்ன பையன் ஆமா, மாதிரி, அதுதான் நீங்க சின்ன தானே பையன் அது. மாதிரி கலர் சட்டை போட்டு காலைக்கு எதிர் படங்கள் எடுத்து காலைக்கு எதிர் படங்கள் எடுத்து போட்டிருக்காங்க அங்க இருந்து. காலை கதிர் படங்கள். ஆமா, ஓகே. காலைக்கு எதிர் நான் வேலை பார்த்தேன். சார் அங்க வேலை பார்த்தாரு, சார் அங்க வேலை பார்த்தாரு. அதனால வந்து அப்பெல்லாம் எங்களுக்கு படிச்சு அவர் வந்து சென்னையில ரொம்ப காலமா சரி, இருந்தார். என்னால உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியலையே. நான் வந்து மைக்கோட எப்பயுமே மைக்கோட இருப்பாங்க பாருங்க, அவர்தான். ஓகே, எப்பயுமே மைக்கோட இருப்பார்ல, அவர்தான் ரங்கராஜ் பாண்டே. ஓகே ஓகே, நைஸ் நைஸ். அப்ப கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருப்பாரு. மைக் மோகனுக்கு அப்புறம் அதிக மைக்கு பாண்டிட்டு தான். பின்னாடி ரைட்ல நம்ம மைக்ல அங்க இருக்காரு. இருக்காரு. ஆமா சார் இருக்காங்க. இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, நிகழ்ச்சிகள்லாம் போகல, அந்த நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்து வழங்குறதுக்கு போறதுக்கு நான் சொல்லிட்டு இருப்பேன். நான் வந்து இவங்கெல்லாம் வந்து அவார்டு கொடுத்து ஸ்பான்சர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் மாட்டு இந்த பக்கம் அவார்டு அறிவிச்சிட்டு இருப்போம். அடுத்த அவார்டை கொடுக்க வருகிறார் ராஜேஷ் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. சார் என்ன தோணுது உங்களுக்கு பார்க்கும்போது சார்? ஏன்னா அவரோட அதான் அந்த நட்போட இது இப்போ பிரதிபலிக்குது எனக்கு. நான் இந்த ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது நேற்று உங்கள் இதில் கேட்டப்போ நான் இது பண்ணுறப்போ என்னோட பழைய அந்த நினைவுகள் இவர் கூட இருந்தது பூரா எனக்கு நீங்க தான் அந்த replicate போட்டோ ஆச்சு. கொடுத்ததா? நான் பாவியா, ஏதுல ஏன்டே இல்லைன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது தான். எனக்கு அன்னைக்கு எப்படி பாண்டே தெரியுமோ இன்றைக்கும் அதே இதில் இருக்காருங்கிறது தான் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே எனக்கு மைண்டில் ஓடிச்சு. அதில் எந்த மாற்றமுமே கிடையாது, ஒரு சின்ன பெசகு கூட கிடையாது. இப்போ எப்படி பேசுகிறாரு பாருங்களா, இதை விட அது என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளோஸ். நிச்சயமாக நீங்க தந்தி டிவிக்கு போகும்போது, இப்போ ஷெல்வி சார் கூட சொல்லியிருந்தாங்க, தினமலர்லேருந்து நீங்க தந்தி டிவிக்கு போகும்பொழுது அது ஒரு பெரிய டிரான்சிஷனாக இருந்தது. உங்களோட குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு பத்திரிகை துறையிலேருந்து நம்ம டிவிக்கு போகும்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். டிவியில் வந்து நம்ம பார்த்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவோம், எங்க பையன் டிவியில் வராங்க அப்படின்னு வீட்டில் எல்லாருக்கும் காமிக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கும். உங்க வீட்டில் என்ன மாதிரி வரவேற்பு சார்? உங்க அம்மா எங்க அப்பா வந்து வாசல்ல உட்கார்ந்துருந்தாரு. அப்ப ரோட்ல போறவங்க எல்லாம் இதுதான் பாண்டேயோட அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவர் ஒரே பெருமையா சொன்னாரு, டேய் போறவங்க எல்லாம் பாண்டேயோட அப்பா சொன்னாங்க அப்படின்னா, யோ வெளியே சொல்லாருமியா, எந்திரிச்சு உள்ள போயிருமியா, நீ வேற படக்கு நீ தான் பாண்டே அப்பா அடிச்சிட போறாங்க யாராவது அப்படின்னு சொல்லி. வந்து பாண்டே வந்து சினிமா ஸ்டார் கிடையாதுங்க, கமல்ஹாசன் குஷ்பு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பத்திரிக்கையாளர். ஸோ நிறைய அன்பு ஆதரவு இருக்கிற மாதிரியே சில விருப்புகள் இருக்கலாம், நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவேன். நான் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய பெருமைகளாக போனால் தினமலரில் வேலை பார்த்தது வேலை தான், தந்தி டிவியில் பார்த்த வேலை தான், சாணக்கியால் தந்தி டிவிலையும் சாணக்கியால் வந்த பிறகு முகம் தெரிந்தது. அதற்கு முன்னாடி நான் அதே பத்திரிகையாளர் தான். பாஸ்கர் பாபு எழுதின கட்டுரைகள் வந்து ஆயிரக்கணக்கில், நிறைய கட்டுரைகள், நிறைய தலையங்கங்கள், நிறைய எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங் ஸ்டோரிஸ். அவருடைய முகம் வெளியே தெரியல, அவ்வளோதான். என்னுடைய முகம் வெளியே தெரிஞ்சுது. ஆனால் இங்கே வந்து நாங்கள் பண்ணுற அதே வேலை தான். ஸோ ஜேர்னலிசம் இஸ் ஜேர்னலிசம். அது வந்து டிவியா பிரிண்டா அப்படிங்கிறதே இல்லை. நாங்கள் வந்து ரெண்டு போனால் இன்னைக்கு டிஜிட்டலாக இருக்கணும், நேற்று சேட்டலைட்டாக இருக்கணும், முந்தாள் தான் பிரிண்டாக இருக்கும். எல்லாத்துலையும் நாங்கள் ஒரே வேலை தான் பார்த்தோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து யாராவது தெரிஞ்சா அவங்க வந்து ஓஹோ அவருடைய பொண்ணா, அவருடைய பையனா, அவருடைய அம்மாவா அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸாக கேட்பாங்களே தவிர மற்றபடி எங்கள் வீட்டில் யாருமே நாங்கள் அடையாளம் நாங்களாம் யார் தெரியுமா அப்படிங்கிற பிஸ்னஸே கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் ப்ரெஸ்ஸு கிரெஸ்லாம் ஒட்டிட்டுலாம் போகிறது கிடையாது. அவங்க மாட்ட அவங்களே பார்த்து போயிட்டு இருப்பாங்க. அம்மா அக்கா எல்லாருக்கும் அதே உணர்வு தான். எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் மீடியாவில் இருந்ததே தெரியாது. ஏன்னா அவங்க அப்பா இறந்துட்டாங்க, வந்து ரொம்ப முன்னாடி இறந்துட்டாங்க. நான் பிரிண்ட் மீடியாவில் வந்திருக்கு டெலிவிஷன் மீடியாவுக்கு போகும்போது எங்கள் அம்மா, நான் தந்தி டிவியில் ஜாயின் பண்ண 7வது நாள் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ டிவியில் அவங்க பார்க்கவே இல்லை. எங்கள் அப்பா ரொம்ப காலமாக பார்த்தாரு. என்னுடைய பிரதர் நான் சொன்னேன், அவர் தினமலரில் இருக்கும்போது இறந்துட்டார், டிவியில் இருக்கும்போது பார்க்கல. ஸோ இப்போ எங்கள் அக்காலாம் இருக்கிறாங்க, அவங்களாம் தெரியும். எங்கள் அக்கா வந்து இந்த டிபேட்டில் வந்து இப்போ நீங்கள் டிபேட் பார்த்தீங்களுக்கு முன்னாடி அப்போ டிபேட்லாம் வந்து எங்கள் அக்கா சொல்லுவாங்க, அவங்க சண்டை போட்டு போகணும்டா, நீ குறுக்க பேசாதா, எல்லாரும் ஒன்னே தப்பாக நினைப்பாங்கடா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் நான் சொன்னேன் விழுந்தியா. அவங்களுக்கு வந்து அவங்க சண்டை போட்டால் அவங்களோட முடிஞ்சிடும், நீ எடுத்து கொடுத்தா ஒன்னே தப்பாக நினைப்பாங்க அப்படிம்பாங்க. அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம பையனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு தாய் போன்ற ஒரு அக்கா, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பெருமை உண்டு. இன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் எங்கள் அண்ணங்கள்லாம் வந்து பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்களுடைய இதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள். எங்கள் அண்ணன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அது ஈஸி கேம் கிடையாதுல்ல. எங்கள் அண்ணன் பேங்க் மேனேஜர், அது ஒரு பெரிய பொசிஷன். அவங்களாம் தேர் ஆல் வெல் செட்டில்டு. நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்து என்ட்ரி ஆனோம், அவ்வளோதான். அவங்களாம் முன்னாடியே பெரிய அளவு அது ரெடியாக வந்து என்ட்ரி, சூப்பர் ஸ்டார் மாதிரி. சார் நீங்கள் சொல்லுங்களேன், எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சைல்டிஷ் பிஹேவியர் அப்படின்னா என்ன சொல்வீங்க? குழந்தைத்தனம் அவருக்குள்ள இருக்கக்கூடிய. சார் சொல்லலாம், அந்த பக்கம் பார்க்க கூடாது, யோசிக்கவே கூடாது, சொல்லலாம். மாப்பிள்ளை அடிச்சு கேட்பாங்க சொல்லிடாத, அடிச்சு கேட்பாங்க சொல்லிடாத.
அந்த பக்கம் திரும்பிடாதீங்க சார். சரியா? பாண்டே சாரோட குழந்தைத்தனமான ஒரு அவர் இந்த விஷயத்துல ரொம்ப குழந்தைங்க அப்படின்னு நினைப்போம்ல. சில நேரங்களில் சிலருக்கு மழை பிடிக்கலாம், இல்ல பாடல்கள் மேல அதீத பிரியம் வரலாம். சார் ஹம் பண்ணுவாங்க நல்லா, அந்த மாதிரி. எப்பவுமே இளையராஜாவோட பெரிய ரசிகரவன். குழந்தைத்தனமான்னு சொல்லணும்னா அவரை பார்க்கறதுக்கே குழந்தையா தாங்க இருக்காரு. அந்த குழந்தையே அப்புறம் அதுல போய் நம்ம என்ன ஸ்பெஷலா சொல்றோம். அவர் பயங்கரமான அவர் ரஜினி ரசிகர் கூட ராதாவோட ரசிகர் அவர். ரஜினி சார்னா அந்த குழந்தை வெளியில வந்துடும். அது எல்லாருக்குமே இல்லைங்களா சார்? சொல்ற மாதிரி அதுவும் நீங்க நிறைய படங்கள் பார்த்திருக்கோம். நாங்க காசி தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் என்ன படம் சார்? என்ன படம்? படம் ஞாபகம் இல்ல. எந்திரனா நிறைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லா படமும் பார்த்துருக்கோம் பெரும்பாலும். மேக்ஸிமம் போய் பார்த்துடுறது. ஓகே சார், ரொம்ப அழகா இருந்தது இந்த நட்பு பார்க்கறதுக்கு. இத்தனை நாட்களுமே வந்து ரொம்ப அழகா இந்த பயணத்தை நீங்க அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அந்த நாஸ்டாலஜிக் கதையில நீங்க எங்களுக்கு நிறைய தெரியாத பக்கங்கள், அதையும் சாரோட கண்ட்ரோலோட சில விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த நாள் முழுக்க அவ்வளோ அழகான விவாதங்களை கொஞ்சம் கூட எனர்ஜி ட்ராப் ஆகாம ஆஸ் யூஷுவல் பாண்டே சார் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்துருக்கோம். அவருக்காக ஒரு அழகான ஒரு நினைவு பரிசு. பாஸ்கர் பாபு எங்கேயுமே வந்ததே கிடையாது, அவர் முகத்தையே காட்டினது கிடையாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அவர் வீட்டுமாவே இன்னைக்கு தான் டிவில முதல் முறையா பார்ப்போம். என்னப்பா நீ அங்க வந்து இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையா டிஜிட்டல் ராஜேஷ் வந்து எங்களுக்கு குருவாடி மதத்துல மாப்பிள்ளை நல்லவேளை கொஞ்சம் அடக்கி வச்சாங்க. அதனால தேங்க்ஸ். Elections 2026 Pandey's point of view, title sponsor the Chennai Silks. Let the celebrations begin. CALS for your solar solutions. CALS Renewable Energy India Private Limited. Attica Gold Company. Attica, India's #1 trusted gold buyers. We release pledge gold instant cash payment. Presta Women's Wear Anaithilum Besta. Presta Innerwear Leggings and Nighties. Supported by Arabian Garden, a seafood restaurant. Velamal Nexus. Powered by Darling AC Tiruvizha. இந்தியாவிலேயே குறைந்த மாத தவணையில் ஏசி. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபுட் பார்ட்னர் அறுசுவை அரசு. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் since 1892. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடி பட்டியான் ஹல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி.